டெல்லி துவாரகாவில் உள்ள சட்ட பல்கலைக்கழக விடுதியில் தமிழக மாணவி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா வணக்கம். தற்பொழுது தமிழக மாணவி டெல்லி பல்கலைக்கழகத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட தகவல் என்ன? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். டெல்லி துவாரகாவில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சென்னை ஐயப்பாக்கத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரின் மகள் அமிர்த வர்ஷினி அங்கே 3ஆம் ஆண்டு படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். பல்கலைக்கழக விடுதி அறையில் தங்கியிருந்து படிப்பை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று அவர் வகுப்புக்கு செல்லவில்லை. அவருடன் தங்கியிருந்த சக மாணவி வகுப்பு முடிந்தும் அறைக்கு திரும்பினார். அப்பொழுது அறை உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. கதவை தட்டி பார்த்தால் ஆனால் அவர் திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர் சக மாணவிகள் உதவியுடன் விடுதி காப்பாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேரில் போலீசார் விரைந்து கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்பொழுது அலமாரி கதவின் மேல் பகுதி கொண்டில் அமிர்த வர்ஷினி தூக்கில் பிணமாக தொங்கி இருக்கிறார். போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே மாணவியின் பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என முதற்கட்ட தகவல் விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. மாணவியின் அறையில் அவர் எழுதிய கடிதம் கைப்பற்றதாகவும் அதில் தனக்கு தற்கொலைக்கு யாரும் குற்றம் சொல்ல விரும்பவில்லை என மாணவி குறிப்பிட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. படிப்பு சம்பந்தமாக மாணவி ஒரு விதமான பதற்றத்தில் இருந்ததாகவும் இதற்கு தற்கொலை எண்ணம் வந்ததாகவும் சக மாணவியிடம் அவர் தெரிவித்துள்ளார். இதனை அவர் பெற்றோரிடம் சக மாணவிகள் கூறினர். இதனை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் மாணவியை ஊருக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் பெற்றோர். ஒரு வாரம் வீட்டில் தங்க வைத்து பின்னர் அனுப்பியிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் மாணவி தற்போது தற்கொலை செய்து கொண்டிருந்தார். மேலும் போலீசார் இது கொண்டு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.